வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸ் தான் எங்களை அடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பேத்தாலஜி. நான் அதில் உங்களுக்கு இன்றைக்கி நடத்த போகிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Parasitism in Fungi. ஸோ Parasitism சொல்லிட்டு பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரசைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேரசைட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கிளாஸிஃபிகேஷனாக 4 தான் பிரிச்சிருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா obligate or biotrophs. So first classification hemibiotrophs, necrotrophs or perthotropes, அதே மாதிரி symbiosis. ஸோ இதில் மொதல் 3 கிளாஸிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த பேரசைட்டோட பேசிக் நேச்சர். ஏதாவது சிம்பியாசிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கால் அந்த ஆர்கானிசம் எப்படி லிவ் ஆகுதுன்றது தான் இந்த சிம்பியாசிஸ் பேரசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் அந்த என்விரான்மெண்ட்டில் வாழக்கூடியது தான் இந்த சிம்பியாசிஸ் பேரசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ obligate or biotrophs. ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸில் இந்த பேரசைட்ஸால் வளர முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு லிவிங் ஹோஸ்ட் செல் வேணும். ஸோ இந்த டைப் ஆஃப் பேரசைட்ஸ் obligate பேரசைட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சர் மீடியா அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் மீடியாவில் வந்து நம்மளால் வளர்க்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டவுனி மில்டியூ, ரஸ்ட்டு, கேண்டிடஸ் பைட்டோபிளாஸ்மா, அப்புறம் வைரஸ். ஸோ ஈவன் இதுங்களை டெஸ்ட் பண்ணணும், இந்த ஆர்கானிசம் டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு லிவிங் ஹோஸ்ட் செல்லோட அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டே கொண்டு போனால் தான் இந்த டெஸ்ட்டுன்றது வந்து நடக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் மீடியாவில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறது அதெல்லாம் obligate பேரசைட்ஸை வந்து ஸ்டடி பண்ணும்போது முடியாது. அடுத்து வந்து ஹெமிபயோட்ரோப்ஸ். ஸோ ஹெமிபயோட்ரோப்ஸ்ன்றது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெக்ரோட்ரோப்ஸ் அதே மாதிரி obligate இது ரெண்டுத்துக்குமே இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது தான் இந்த ஹெமிபயோட்ரோப்ஸ்ன்றது. ஸோ இந்த ஹெமிபயோட்ரோப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போத் நெக்ரோட்ரோப்ஸோட நேச்சரும் இருக்குது, அதே மாதிரி obligate பேரசைட்டோட நேச்சரும் இருக்குது. ஸோ இந்த ஹெமிபயோட்ரோப்ஸ் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயோட்ரோப்ஸ் மாதிரி லிவிங் செல்லில் தான் வாழணும்னு சொல்லிட்டும் இல்லை, அதே மாதிரி டெட் செல்லையும் வாழணும்னு இல்லை. இதுங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து லிவிங் செல்ஸில் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அட்டாக் பண்ணி அந்த லிவிங் டிஷ்யூ வந்து டை ஆக்கிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுங்க கண்டினியூ ஈவன் க்ரோ ஆகும். அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன்றது வந்து அந்த ஹோஸ்ட் பிளான்ட் உயிரோடு இருந்தாலும் சரி, டெத் ஆனாலும் சரி, இதுங்களோட ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஹெமிபயோட்ரோப் பேரசைட்டோட நேச்சர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்பாட் ஆஃப் ஃபங்கை, ஆல்டர்னேரியா, அதே மாதிரி மைக்ரோஸ்போர்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிபயோட்ரோப்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ரோட்ரோப்ஸ் அப்படின்னா பெர்த்தோட்ரோப்ஸ்ன்றது. ஸோ நம்ம ஹெமிபயோட்ரோப்ஸில் பார்த்த மாதிரி இதுங்க வந்து லிவிங் டிஷ்யூவில் வந்து இதாகாது. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பேரசைட் வந்து அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டில் என்டர் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த பிளான்ட்டை வந்து பென்ட்ரேஷன் அப்படியே கில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டெட் லிவிங் இதில் வந்து சாப்ரோஃபைட்டிக்காக ஸோ தானியங்கியாக லிவாக வரது தான் இந்த பெர்த்தோட்ரோப்ஸ். ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒன்ஸ் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்குள்ளார என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அந்த ஹோஸ்ட்டோட ஒரு ஒட்டுணியாக வாழ்ந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பைட்டோப்தரா, அதே மாதிரி ஸ்க்ளெரோஷியம் லாப்சி. ஸோ அந்த ஹோஸ்ட் பிளான்ட் வந்து எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கோ அதே அளவுக்கு தான் இந்த ஆர்கானிசமும் உயிரோடு இருக்கும். ஸோ இந்த நெக்ரோட்ரோப் பேரசைட்ஸ்ன்றது ஆனால் ஒன்று இதுங்க என்ட்ரு ஆகிடுச்சுன்னா அந்த டிஷ்யூ வந்து டீஜென்ரேட் ஆகி டெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டோப்தரா ஸ்பீஷிஸ், ஸ்க்ளெரோஷியம் லாப்சி. அடுத்து சிம்பியாசிஸ் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து வந்து பேரசைட்ஸில் வந்து பேஸ்டு இன்னும் 2 தான் பிரிக்கலாம். ஸோ வந்து அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டேட்டிவ் பேரசைட், அதே மாதிரி ஃபேக்கல்டேட்டிவ் சாப்ரோபைட். ஸோ இந்த ஃபேக்கல்டேட்டிவ் பேரசைட்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரசைட் வந்து நேச்சராக சாப்ரோஃபைட்டாக இருக்கும். பட் ஒரு சில கண்டிஷன்ஸ்னால பேரசைட்டிக் நேச்சராக வந்து இதுங்க கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி ஃபேக்கல்டேட்டிவ் சாப்ரோஃபைட்னா என்னன்னா நான் ஃபஸ்ட்டு பேரசைட்டாக தான் இருக்கும், பட் ஒரு சில கண்டிஷன்ஸில் சாப்ரோஃபைட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை தான் ஃபேக்கல்டேட்டிவ் சாப்ரோஃபைட், ஃபேக்கல்டேட்டிவ் பேரசைட்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேக்கல்டேட்டிவ் பேரசைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பித்தியம், அதே மாதிரி ஃபிசரியம். ஃபேக்கல்டேட்டிவ் சாப்ரோஃபைட்டுக்கு வந்து ஸ்மட் ஃபங்கை, அதே மாதிரி பைட்டோப்தரா ஸ்பீஷிஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து பேரசைட்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் இன்னொரு இதில் எப்படி பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எக்டோ பேரசைட், அதே மாதிரி எண்டோ பேரசைட்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ இந்த எக்டோன்றதும் எண்டோன்றதும் எதுவும் இல்லைங்க, அந்த பேரசைட் வந்து ஹோஸ்ட்டில் எப்படி உயிர் வாழுது அப்படின்றத வச்சு தான் இந்த எக்டோ எண்டோன்றது தான் பிரிக்குது. ஸோ எக்டோ பேரசைட் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லேயர், ஸோ வெளிப்புற பகுதியிலேயே வந்து இந்த பேரசைட் வந்து வாழ ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் வந்து எரிஸ்பி ஸ்பீசிஸ். இந்த பேரசைட்க்கு வந்து உள்ளார என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தேவையில்லை. இது எண்டோ பேரசைட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டைப் ஆஃப் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரசைட்டோட உள்ளார இன்னர் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளார மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இந்த எண்டோ பேரசைட் வந்து இன்னும் 2 தான் கிளாஸிஃபை பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டவுனி மில்டியூ, அல்புகோ ஸ்பீஷிஸ் வந்து எண்டோ பேரசைட்க்கு எக்ஸாம்பிள். இதில் அந்த 2 தான் கிளாஸிஃபை பண்ணனால ஒன்று வந்து இன்ட்ரசெல்லார், அதே மாதிரி இன்னொன்று இன்ட்ராசெல்லார். ஸோ இன்ட்ரசெல்லாரோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்கிறேன்.
இன்டர்செல்லார்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேரசைட் வந்து 2 ஹோஸ்டோட லிவிங் செல்ஸோட 2 இதுக்கு நடுவில் வந்து உயிர் வாழக்கூடியது. இதே இன்ட்ராசெல்லார்னா ஹோஸ்ட் செல்ஸோட உள்ளார பெனட்ரேட் ஆகிட்டு அந்த ஹோஸ்ட் செல்ஸுக்குள்ளார வாழக்கூடியது தான் இந்த இன்ட்ராசெல்லார். ஸோ அதை தான் இந்த பிக்சர்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ராசெல்லார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராசெல்லார்ன்றது வந்து ஹோஸ்ட் செல்குள்ளார பெனட்ரேட் ஆகிட்டு வாழும். இது ஸோ அதே மாதிரி இன்டர்செல்லார்ன்றது வந்து அந்த செல்ஸ் 2 செல்ஸுக்கு நடுவில் வந்து உயிர் வாழக்கூடியது. அடுத்து வந்து இந்த சிம்பயாசிஸ், அதே மாதிரின்றது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லலான்றது. ஸோ சிம்பயாசிஸ் எது இல்லைங்க, ஒரு 2 ஆர்கானிசமோட ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் சொல்லலாம். ரெண்டுமே ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்காக இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று உதவியாக வாழ்ந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து ஒரு என்விரான்மெண்டல் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிச்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை அதே மாதிரி ஆல்கையோட காம்ப்ளெக்ஸை தான் இந்த லிச்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மைக்கோரைசா, ஸோ ஃபங்கஸ் as well as பிளான்ட் ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சுக்கிட்டு வாழக்கூடியதான் இந்த சிம்பியாசிஸ் பேரசிட்டிசம் சொல்லுவாங்க. அடுத்து இப்போ நம்ம பேரசைட்ஸ் பார்த்தாச்சு, அதோடைய பாடி ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ மைசீரியம்ன்றது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஸோ மைசீரியம்ன்றது அந்த பேரசைட் as well as ஹோஸ்டோட பாடியை தான் நம்ம மைசீரியம்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிருக்கேன். ஸோ இதில் எக்டோஃபைட்டிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹோஸ்ட்லேயே வாழக்கூடியது. எக்ஸாம்பிள் எரிசிஃபை கேட்னோடியம். இதே எண்டோஃபைட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்குலர் பென்ட்ரேட்டோட அதே மாதிரி டிஷ்யூஸில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் கொல்டோட்ரைக்கம், ரைசோபஸ். இதே எண்டோஃபைட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா போத் சர்ஃபேஸ் அதே மாதிரி ஹோஸ்ட் டிஷ்யூ ரெண்டுத்துலேயுமே உயிர் வாழக்கூடியது. இதில் இன்டர்செல்லார்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம 2 இதாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இன்டர்செல்லார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்குள்ளார பெனட்ரேட்டு 2 செல்ஸுக்கு நடுவில் வாழக்கூடியது இந்த இன்டர்செல்லார் பேரசிட்டிக் மைசீரியம். இதே இன்ட்ராசெல்லார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸுக்குள்ளார உயிர் வாழக்கூடியது இந்த மைசீரியம். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.